வணக்கம். மேஷராசி அன்பர்களே, இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்க போறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்க ராசியில சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்க போறார். உங்க ராசியின் குடும்பஸ்தானத்தை பார்க்க போறார். உங்க ராசியினுடைய 9ஆம் இடத்தை பார்க்க போறார். இப்படி 6, 9, 2 என்ற இடத்துல எல்லாம் பார்க்கும்போது கடன் நிறைய பட்டிருப்பீங்க. இந்த கடனை தீர்க்கறதுக்காகவே அந்த சனி வந்திருக்கிறார். அதனால நிறைய விஷயங்கள் குடும்பத்திலே நல்லா யோசிச்சு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சனியின் பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். இந்த வாக்கிய சனி பயிற்சியானது ரிஷபராசிக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மீனராசிக்குள்ள வரக்கூடிய சனி பகவான் தன் பார்வையை ரிஷபராசியான உங்கள் ராசியின் மேலே வைப்பதும், சுகஸ்தானத்தான யூகஸ்தானத்துக்குள்ள 5ஆம் இடமான கன்னிராசியின் மேலே வைப்பதும், அஷ்டமஸ்தானமான உங்க ராசியின் தனுசு ராசியின் மேலே வைப்பதும், நிறைய விஷயத்துல நீங்க தைரியமா முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். அதனால தைரியம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எது வந்தாலும் சிவ வழிபாடை விடாம செய்யுங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியினாலே 12ஆம் இடமான ரிஷபராசி பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடமான சுகஸ்தானம் மண் மனை வாகனம் என்கிற இடமான கன்னிராசியை பார்க்கிறார் சனி பகவான். உங்களுடைய கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ சுப விரயங்கள் நிறைய இருக்கும். நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளும் உண்டு கலத்திரத்துக்கு. அதனால அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். வீடு மாத்துறது, வாகனங்கள் மாற்றுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பதனால கொஞ்சம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் மட்டும் கரெக்டா எடுங்க. எல்லாத்துக்கும் மாட்டிட்டு கடனை வாங்கி போடாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா போதும். நீங்க நினைச்சதை செய்யலாம், ஆனா யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிறதா இந்த சனி பகவான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதை புரிந்து கொண்டு தெளிவாக செய்தீர்களானால் வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம். கடகராசி நண்பர்களே, சனி பகவான் நமக்கு மூவாறது ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டமத்துல இருந்துட்டு 9ஆம் இடத்துக்கு போறார். 9ஆம் இடத்துல இருந்து போயிட்டு பார்க்கக்கூடியது லாபஸ்தானத்தை பார்ப்பார். உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போறார். 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தை பார்க்க போறார். அதனால எதிர்பார்த்த பணம், எதிர்பாராத பணம், இது ரெண்டுமே வரும். அதனால பண வரவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியங்கள் கொஞ்சம் மேம்படும். கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல்களும் உண்டு, ஆனா சமாளிக்கிற மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் இந்த பலன். வாழ்க வளத்துடன். வணக்கம். சிம்மராசி நண்பர்களே, சனி பகவானின் இந்த வாக்கிய பெயர்ச்சியானது உங்களுடைய ராசியின் அஷ்டமத்திற்கு வருகிறார். அவரால குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார். 2ஆம் இடத்தை கன்னிராசியை, தன்னுடைய தொழில் அப்படிங்கிற இடமான ரிஷபராசியை பார்க்க போகிறார். உங்களுடைய 5ஆம் இடமான சுகத்தை பார்க்க போகிறார். அதனால குடும்பத்தாருடைய பேச்சை கேட்டுன்னு செஞ்சீங்கன்னா நல்ல காரியம் நடக்கும். நீங்களா முடிவு பண்ணீங்கன்னா சில இடத்துல தேவையில்லாத சிக்கல்குள்ள வரும். புதிய தொழில்களை எல்லாம் செய்யணும்னா தொழிலை செய்யுங்க. மெதுவாக தான் செய்யும், லாபம் உண்டு. அப்படியே அமைதியாக போனீங்களா சக்சஸும் உண்டாகும். அவசரப்படாம இருக்கிறது நல்லது. வாழ்க வளத்து. வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, அந்த திக்பலம் பெறக்கூடிய ஸ்தானத்துக்கு வருகிறார் சனி பகவான். நேரடி பார்வைக்கு உங்களை கொண்டு போடுறார். நிறைய ஒர்க் கொடுப்பாரு. ஒர்க்குனால நீங்க நிறைய சாப்பாடு நேரத்தெல்லாம் மறக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால உணவு கட்டுப்பாடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க. அதனால உடம்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லது. மனசு எப்பவுமே எதையான எதிர்நோக்கி போகணும்னு எண்ணமுல இருந்து கடன்லாம் நிறைய வாங்கி போடுவீங்க. அந்த மாதிரி வாங்காம கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. கலத்திரத்தோட சண்டையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட தந்தையோட கூட சண்டையெல்லாம் வரும். அதனால கொஞ்சம் அப்பா கூட சண்டையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மனசை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். துளாராசி நண்பர்களே, லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியவனான சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போறார். பண வரவுக்கு பிரச்சனையே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசியை பார்க்கிறார். கன்னிராசியான 12ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார்.
அதுபோல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்க போறார். அப்போ முயற்சியின் மூலியமாக வெளி வர்த்தக தொடர்பிலே லாபங்களும் எதிர்பாராத தனவரவுகளையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, யோகமாக மாற்றக்கூடிய சூழ்நிலை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். நல்ல ஒரு நல்ல வரப்பிரசாதமான மூவ் தான் இது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்க ராசியினுடைய 2ஆம் இடத்தை, குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க போகிறார் சனி பகவான். கலத்திரஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். அதுபோல லாபஸ்தானத்தை பார்க்க போறார். இந்த லாபத்தை பார்ப்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா வேலை செஞ்சா கூலி உண்டு, கரெக்டா கொடுக்க, கராரா கொடுப்பான். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கலத்திரத்தினுடைய அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தின் மூலியமாக கொஞ்சம் செலவுகளை கொடுப்பார். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது 2ஆம் இடத்தை பார்க்கிறார். யார்த்தையும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க சார். கொஞ்சம் நான் பண்றேன் நீ பண்றேன்னு யாருக்கும் ஜாமீன் கொடுத்துடாதீங்க சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துடுங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இந்த வாக்கிய சனி பெயர்ச்சியானது உங்க ராசியை பார்ப்பதனாலே அலைச்சல்கள், சோர்வுகள், ஏண்டா இப்படி சுத்திட்டு இருக்கிறோம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இதெல்லாம் வரும். ஏன்னா 6ஆம் இடமான எதிரிஸ்தானத்தை பார்ப்பதனால எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய கான்பிடன்ஸ் எல்லாம் வந்துடும். ஆனா பணம் கேட்டு கேட்டு செருப்பு தேய்ஞ்சதுன்னு சொல்லுமே, அந்த மாதிரி சூழ்நிலையும் காட்டும். கொஞ்சம் விரக்தியை கொடுக்கும். அதனால கடன் கொடுக்கறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துடுங்க. தொழிலிலும் அது மாதிரி பெருசா விருத்தி பண்றேன்னு போய் மாட்டிக்காதே. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நிதானிச்சு செஞ்சிருங்கன்னா தான் வெற்றி உண்டு. அவசரப்பட்டீங்கன்னா ஆபத்தும் உண்டு என்பதுதான் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு காட்டுகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்காரரான உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் உட்கார்றார். பண வரவுக்கு கான்பிடன்ட். ஏதாவது புதிய ஐடியாக்கெல்லாம் கொண்டு வருவீங்க. அதனால் சக்சஸ் கொண்டு உண்டு. அவர் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால ஆரோக்கிய குறைபாடுகளும் குழந்தைகளுடைய செலவுகளும் உண்டு. திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சுப செலவுகளாக அமைவதற்கும் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால சுப செலவுகளுக்கும் வாய்ப்புகளை கொடுப்பார். தன்னுடைய பார்வையை 9ஆம் இடத்தில் இருக்கிற தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறார். பொது நிலைகளிலே அந்தஸ்து உயர்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்துகிறார். அதனால் நன்மை நடக்கும். வாழ்க்கை வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்க ராசியினுடைய 2ஆம் இடத்திலே ராசிநாதனான சனி அமர்வது தன்னுடைய பார்வையை சுகஸ்தானம், மண், மனை, வாகனம் என்கிற இடத்திலே வைப்பது, அதுபோல உங்க ராசியின் அஷ்டமத்திலே அவருடைய தன் பார்வையை வைப்பதும் லாபத்திலே வைப்பதும் வேலை பலுவை ஜாஸ்தி பண்ணும். நிறைய வேலை செய்வீங்க. ஒர்க் பேர்டன்னால கொஞ்சம் சோர்ந்து போறது, அதுக்கப்புறமா அதை ரெக்கூப் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்கும். முக்கியமா வீடு மனை மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கு எண்ணங்கள்லாம் வரும். அதன் மூலியமாக செலவுகளும் உண்டாகும். லாபம் வரும். லாபத்துக்கு ஏற்ற மாதிரி செலவும் ரெடியா இருக்கும். அப்படி ஈக்குவல் ஆயிடுறதுனால ஓரளவுக்கு மிக்சட் பெனிஃபிட்டோட இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. வாக்கிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்க, உங்க ராசியிலிருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் என்ற 3, 7, 10 என்ற பார்வையின் பலமானது உங்களை தன்னிச்சையாக செயல்பட வைக்கும். நார்மலா சொல்லுவோம் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவோம். சுய தொழிலை செய்பவர்கள் இவர்கள் விருத்தியாகுவதற்கு வாய்ப்பு உண்டு. யாரையும் டிபெண்ட் பண்ணல சார், நான் இண்டிபெண்டா வேலை பார்க்குறேன்றவங்களுக்கெல்லாம் சக்சஸ் ஸ்டோரி உண்டு. ஏன்னா நீங்களே சுறுசுறுப்புக்கான ஆசாமி. உங்க கிட்ட ஒருத்தர் வந்து உட்காந்துட்டார், சிரமா செய்யக்கூடிய ஆசாமினா அவரை பிடிச்சிக்கிட்டு நீங்க காரியத்தை கரெக்டா செஞ்சிருவீங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் இது. யோசித்து நிதானித்து செய்தீர்கள்னால் சக்சஸ்ல பலவிதமான பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு. சும்மா ஜென்ம சனின்னா பயப்படாதீங்க. வாழ்க வளத்துடன்.